நட்சத்திர வரிசையில் இப்போ நம்ம வந்து பார்க்குறது என்னென்னா திருவாதிரை நட்சத்திரம். இந்த திருவாதிரை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். இந்த நட்சத்திரத்தை பிறக்கிறவங்களுக்கு வந்து என்ன தோணும் அப்படின்னா, அந்த திருவாதிரையே வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய சோதனையாக இருக்கே, இன்னும் அப்படி இல்லை இப்படி இல்லை, நிறைய புலம்பெல்லாம் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். பட் ஒரு ஷார்ட்டாக சில இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னா, முதல்ல இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு. ராகு வந்து பிதா மகர் காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிதா மகர் காரகன் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய அப்பா, அப்பாவுடைய அப்பா, அந்த வம்சம், அந்த பரம்பரையுடைய ஒரு ஹிஸ்ட்ரி, அதுதான் திருவாதிரை நட்சத்திரத்துடைய ஒரு ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரி வருது. அப்போ திருவாதிரை நட்சத்திரத்துடைய காரகத்துவம், ஏன் அந்த நட்சத்திரம் பிறக்கிறீங்க, ஏன் வேற பிறக்கல, ஏன் திருவாதிரையில் வந்து ஜனனம் எடுத்திருக்கீங்க உங்கள் குடும்பத்தில்? அப்போ அந்த திருவாதிரை வந்து ராகுவுடையது. ராகுனா பரம்பரைன்னு சொன்னேன். அப்போது ஏதோ ஒன்று கேரி ஃபார்வர்ட் ஆகுது. என்ன கேரி ஃபார்வர்ட்? சுக்கரனுடைய ஒரு காரக தோஷம் வருது. அந்த வம்சத்தில் அந்த பரம்பரையில் உள்ள பெண்கள் சம்பந்தப்பட்ட வாழ்க்கை, அந்த வாழ்வியல், அவங்களுடைய சாபம் அல்லது அவங்களுடைய அதிர்ஷ்டம் ஏதோ ஒன்று கேரி பண்ணி தான் அந்த திருவாதிரையில் பிறகு எடுக்கிறீங்க, ஆண் பெண் யாராக இருந்தாலுமே. திருவாதிரை வந்து ஒரு தெய்வாம்சமாக பார்த்தீங்கன்னா அது ஆருத்ரா அப்படின்னு சொல்லுவோம். ஆருத்ரா அப்படின்னு சொன்னால் அது சிவனுடைய ஒரு நட்சத்திரம் அம்சம். அதுக்கு அடுத்தது வந்து திருவாதிரையுடைய அந்த ராசி, அது எந்த ராசியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன். பாருங்கள், நட்சத்திரத்துக்கு ராகு, காரகம் வந்து சுக்கிரன். காரகம்னா அதனுடைய முன்ஜென்ம தொடர்பு. அந்த ராசி இருக்கிறது வந்து புதன். அப்போ ராகு, சுக்கிரன், புதன் மூணுமே கிட்டத்தட்ட அப்படியே அலைன் ஆயிடும். எப்படின்னு நான் சொல்லட்டுமா? புதன் வந்து கலை மற்றும் கலைத்துறைக்கும் மற்றும் கலைகளுக்கே அதிபதி வந்து புதன் முதல்ல. ஸோ அந்த ராசிக்கு அப்படி வந்துடுது. அடுத்தது சுக்கிரன். சுக்கிரன் வந்து அழகு, வசீகரம் மற்றும் கலை மற்றும் பொருள் மற்றும் கலஸ்திரம், குடும்பம், இதுக்கெல்லாம் நிறைய அந்த சுக்கிரன் தன்மை கொண்டு வந்துடும். அடுத்தது ராகு, நிறைவேறாத ஆசைகளை மீண்டும் பிறவி எடுத்து அதற்காக முயற்சியும் அதற்காக போராட்டத்தையும் அனுபவிக்கிறது தான் ராகு. ராகு வந்து ஆசை நிறைவேறல, பட்டு நம்ம வந்து மறைஞ்சாச்சுன்னா திரும்ப அந்த பிறவி எடுத்துட்டு கொண்டு வருது தான் ராகு. அப்போ இந்த மூணுத்தையும் நீங்கள் சம்மந்தப்படுத்தி பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்துடைய உள் உணர்வு கொண்ட ஆசைகள் என்ன அப்படின்னா, நல்லா வாழணும், சந்தோஷமா இருக்கணும். நிறைய பேருக்கு கலைத்துறையில் ஆர்வம், நிறைய பேருக்கு புகழில் வந்து பைத்தியம், அப்படியே ஒரு பயங்கர ஆர்வம், உச்சிக்கு போகணும், புகழின் உச்சிக்கு போகணும், டாப் பொசிஷனில் இருக்கணும். பட் திருவாதிரை நான் வந்து ஒன்றும் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா நிறைய பேர் நான் பார்த்த வரைக்கும் திருவாதிரை வந்து திறமை, அறிவு, அழகு, ஓரளவுக்கு அவங்களுடைய இளமை ப்ளஸ் அவங்களுடைய முதிர்ச்சி, அவங்களுடைய புத்தி, அனுபவ அறிவு எல்லாம் வேக வேகமாக கற்றுக்குவாங்க. சிவனுடைய நட்சத்திரமாக பிறவி எடுக்கிறதுனால சிவனுடைய அருள் கொண்ட நட்சத்திரமாக நம்ம வந்து அது திருவாதிரையை பார்க்கலாம். ஸோ சிவபெருமானுடைய அருள் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டு. சிவனுடைய அருள் இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன அந்த நட்சத்திரத்துடைய பாசிட்டிவ் விஷயம் அப்படின்னு சொன்னால், எல்லா ஆபத்தான காலகட்டத்தையும் வந்து யாரோ ஒருத்தர் உதவியாக வந்து கூட நிற்பாங்க. அந்த உதவி வந்து கடவுளே உங்களுக்கு யாரோ துணையாக அனுப்புகிற மாதிரி அனுப்பி வைப்பாங்க. அது வந்து கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்குது. உங்களால் ஒரு 10 பேராவது வாழ வைக்கும், வாழ வைக்கும். அவங்களோட வாழ்வியல், அவங்களுடைய வாழ்வாதாரம்லாம் முன்னேறன்றது நான் வந்து இன்னொரு பக்கம் சொல்கிறேன். இப்போ இந்த திருவாதிரையுடைய பிறவி ரகசியத்தில் பாதங்களை கொஞ்சம் பிரித்து பார்த்துடலாம். பாதம் 1 அப்படின்னு வச்சுப்போம். திருவாதிரை பாதம் 1 தலைமை தாங்கக்கூடிய ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு ஒர்க்கை வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக பிளான் பண்ணி பண்ணணும். அப்படி பிளான் பண்ணி பண்ணணும், அதை எக்ஸிக்யூட் பண்ணணும், அதை வந்து ரிசல்ட்டை கொண்டு வரணும். அதுதான் திருவாதிரை 1. ஓகே, என் பிளான் கிளியராக இருக்குது, நான் என் பிளான் படி தான் போகிறேன், அதை நான் ஃபஸ்ட் கிளாஸாக திட்டமிட்டு செயல்முறையில் கொண்டு வந்து ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணுறேன். அது திருவாதிரை 1. திருவாதிரை 2 ரொம்ப தன்னுடைய திறமையும் தன்னுடைய அறிவையும் அந்த வளர்ச்சியை கொண்டு பணம் சம்பாதிக்கிறதுலையும் உலகத்தில் உள்ள அனைத்து விதமான ஒரு சுகபோகங்களை அனுபவிக்கிறதுலையும், ரெண்டாவது உலகத்தை சுற்றி பார்க்கக்கூடிய தன்மையும், அதே நேரத்தில் மற்றவங்க நம்ம சொன்னால் கேட்கணும் அப்படிங்கிற கொள்கையோட இந்த திருவாதிரை 2 வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். திருவாதிரை 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவாதிரை 3ல் சில மைனஸ் கொஞ்சம் இருக்குது. அது நான் என்னென்னு சொல்கிறேன், டீட்டெயிலாக சொல்லும்போது புரிஞ்சிடும். பாசிட்டிவ் சைடில் பார்த்தீங்கன்னா திருவாதிரை 3 தன்னுடைய பிறவியுடைய அந்த ஆசைன்னு ஒன்று இருக்குது இல்லையா, எதுக்காக இந்த ஜென்மத்தை இந்த பிறவி எடுத்தோம், அந்த ஆர்வமும் அந்த ஆசையும் நோக்கி அந்த பயணம் வந்து வேகமாக இருக்கும். இதை அடையணும், அதை அடையணும், இப்படி முயற்சி எடுக்கணும், அப்படி முயற்சி, இதை வந்து அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் வந்து அதிகமாக கொண்டு போகும். அதில் மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் இந்த லவ் ரிலேஷன்ஷிப் சைடில் அப்படியே மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறது, அதுலேருந்து முடிஞ்ச அளவுக்கு வெளியே வந்துடணும். அது தேவையில்லாமல் போய் எங்கேயும் சிக்கல் இருக்கக்கூடாது. திருவாதிரை 3. திருவாதிரை 4. இந்த திருவாதிரை 4ல் வந்து பிறக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கூடுமான வரைக்கும் மற்றவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் சப்போர்ட் வந்து கிடைக்கிற பட்சத்தில் அவங்களோட சேர்ந்து பயணிக்கும் பொழுது அதிகமான வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு பாதமாக அமைஞ்சிடும்.
இது ஒரு பார்த்துடைய சின்ன எக்ஸ்பிளேஷன் தான். அடுத்து இந்த நட்சத்திரத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம வந்து டீப்பாக பார்த்தோம்னா, உள் உணர்வு, அவங்களுடைய உள் உணர்வுன்னு ஒன்று இருக்கும். அந்த உள் உணர்வு எப்பவுமே ஒரு நெருப்பு மாதிரி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த நெருப்பு மாதிரி எரிஞ்சிட்டே இருக்கிறது என்ன எரியுது அப்படின்னு சொன்னோம்னா, அந்த முன் ஜென்மத்துடைய வேதனைகள், அதோடைய வலி, அதில் நிறைவேறாத ஆசையெல்லாம் இந்த ஜென்மத்தை அப்படியே கண்ணு முன்னாடி நடந்துகிட்டே இருக்கும். நம்ம கண்ணு முன்னாடி வந்து நமக்கு சுற்றி சுற்றி என்னென்ன நடக்குதோ அதில் நிறைய விஷயங்கள் நமக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். அதை அடையிறதுக்கு போராடும். பட் அடைய விடாமல் நிறைய தடங்களை கொண்டு வந்து நிறுத்தி அதுக்கப்புறம் அதை சூட்சமாக புரிஞ்சிட்டா தான் அந்த பலனை வந்து நீங்கள் அடைய முடியும். அது உங்கள் தொழில், உங்கள் வேலை, உங்கள் பதவி, உங்கள் அதிகாரம், உங்கள் வாழ்க்கை துணை, உங்கள் காதல், உங்கள் உணர்வு போராட்டம், உங்களுக்கு அதிர்ஷ்டம், பொருளாதாரம், எது வேணா இருக்கட்டும். அதுதான் வந்து இந்த திருவாதிரையுடைய அந்த நட்சத்திரத்துடைய ஒரு நோக்கம். மிதுனம் காற்று ராசி, மனம் ரொம்ப வேகமாக இருக்கும். மூச்சு காற்று எப்படி வந்து சில பேருக்கு பதப்படன்னு வேகமாக மூச்சு விடுறாங்க, அந்த மாதிரி மனம் வந்து வேகமாக இருக்கும். சம்டைம்ஸ் பதட்டமாக காணப்படும், ஒரு மாதிரி பதட்டம் வந்துடும். சம்டைம்ஸ் ரொம்ப காமாக ரிலாக்ஸ்டாக இருக்க வைக்கும் அந்த மைண்ட் செட். திருவாதிரை வந்து சாதாரணமாக ஒரு சாந்தமான ஆளுங்க தான், ரொம்ப சாத்வீகமான ஆளுங்க தான், சாந்தமான ஆளுங்க தான். கோவப்படுத்தினாலோ இல்லை எரிச்சல் ஊட்டினாலோ இல்லை வந்து அவங்களுக்கு எதிர்ப்பாக ஏதாவது செயல்பட்டால் தான் அது கோவப்படும். அப்போ தான் அந்த கோவம் அதிகம் வரும். ஸோ திருவாதிரைக்கு வந்து நீங்கள் இந்த விலங்கு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அது வந்து நாயை குறிக்கிறது. காக்கவும் செய்யும், கொஞ்சம் கொஞ்சம் கோவப்பட்டால் லைட்டாக கத்தவும் செய்யும். அது ஒன்றும் பண்ண முடியாது. இந்த நட்சத்திரத்துடைய குணம். அதனால் கோவம் அந்த மாதிரி சமயத்தை வரும், அது கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியாது, அது அவங்களே செல்ஃபாக காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்க. அதுதான் திருவாதிரை. அடுத்து இந்த நட்சத்திரம் வந்து நம்ம வந்து பாசிட்டிவ் சைடில் இந்த பிறவி எடுத்ததுக்கு என்ன தான் பண்ணுறது, என்ன அடைய முடியும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா, இந்த சிவனுடைய ஒரு கண்ணீர் துளி, ஒரு கண்ணீர் மல்க, அந்த கண்ணீர், அந்த மன வேதனை, அந்த பரம்பரையில் உள்ள சில சாபம் அல்லது வேதனை அப்படி தான் அதை வந்து குறிக்குது. அந்த திருவாதிரை ஆருத்ரா அப்படின்றத குறிக்குது. அப்போ எப்பெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு சேவை, ஒரு தியாகம், ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு பக்தி, ஒரு வேண்டுதல், ஒரு வழிபாடு இதெல்லாம் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ அந்த திருவாதிரை வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் சைடில் சார்ஜ் எடுத்துரும். அந்த முன் ஜென்மத்தில் என்னெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ திரும்பவும் வந்து அதை அடைந்து அதை மகிழ்ச்சியாக நீங்கள் ஏற்றுக்கிற ஒரு சூழ்நிலையை அது உருவாக்க ஆரம்பிச்சு திருவாதிரை கிடைக்கிற இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட். அப்போது வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தொழில், திறமை, கெட்டிக்காரங்க, பொறுப்பு, ஒரு விஷயத்தை ஒப்படைச்சோம்னா அதை சூப்பராக முடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயத்துக்கு திருவாதிரை வேறு லெவலில் ஹெல்ப் பண்ணும். பட் அட் த சேம் டைம் இந்த டென்ஷன், கோபம், அவசர குணம், பிடிவாதம், சம்டைம்ஸ் வந்து மூர்க்கத்தனமாக சிந்திக்கிறது, ஒரு மாதிரி ஒரு அமைதி இல்லாத மனநிலை, விரக்தி, இதெல்லாம் மைனஸ் சைடில் வருது திருவாதிரைக்கு. ஒரு மாதிரி கலந்த குணம் கொண்ட, கடவுள் பாதி மிருகம் பாதி மாதிரி கலந்த குணம் கொண்ட நட்சத்திரமாக திருவாதிரை வரும். மிதுன ராசியாக இருக்கிறதுனால எப்பெல்லாம் வந்து அவங்க வந்து அவங்களுடைய தெளிவான அறிவை கொண்டு அனுபவஸ்தாலிகளுடைய ஆலோசனையை கேட்டு ஒரு முடிவு எடுக்கிறீங்களோ அப்போல்லாம் வந்து தெளிவான விடை வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கும். ஆர்வம் அதிகம் கொண்ட நட்சத்திரம் திருவாதிரை, ஆசை அதிகம் கொண்ட நட்சத்திரம் திருவாதிரை. ஆர்வமும் ஆசையும் அதிகம் உண்டு. அந்த ஆர்வமும் ஆசையும் நிறைவேறணும்னு சொன்னோம்னா அதுக்கு அந்த பொறுமை, தியாகம், பக்தி, இந்த மூணுமே உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். அதே மாதிரி எப்பவுமே இந்த நட்சத்திரத்தில் ஜனனம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன், இது வந்து 100% பிறருக்காக வாழக்கூடிய நட்சத்திரம். ஏன்னா திருவாதிரை அப்படிங்கிறது இது வந்து மற்றவங்களை காக்கக்கூடிய நட்சத்திரம். அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்துட்டு நான் எனக்காக வாழ்வேன், எனக்கு மட்டுமே வாழ்வேன், என் வாழ்க்கையை நானே முடிவெடுப்பேன், நானே நடக்காது. கடவுள் வந்து ஒரு தீர்மானம் போடுவார். அவர் என்ன நினைக்கிறாரோ அதுபடி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக முடிவு எடுக்க வைப்பீங்க. திடீர்னு பார்த்தா ஒரு பிளானே இருக்காது, சடனாக ஒரு பிளானை போட்டு சடனாக ஒரு வாழ்க்கையை, ஒரு சூழ்நிலையை மாற்ற வைக்கும். அதான் திருவாதிரை. திருவாதிரை வந்து எந்த சூழ்நிலை, எந்த நிமிஷத்தில் எப்படி முடிவு எடுப்பாங்கன்னு அவங்களாலே டிசைட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த இரட்டைப்படை ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இரட்டைப்படைனா ரெட்டை சிம்பிள், டுயல் சிம்பிள் இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் திருவாதிரை. ஸோ ஒரு மூளை, ரெண்டு மூளை, ஒன்று வந்து உன்னை செய்யன்னு சொல்ல, உன்னை செய்யாதன்னு சொல்ல, உன்னை திடீர்னு உன்னை செய்ய வைக்கும். அதுதான் திருவாதிரை. ஸோ இந்த மாதிரி நபர்களுக்கு எப்போவுமே ஒரு நல்ல ஆலோசகர், நல்ல நண்பர், நல்ல ஒரு நபர் கூட இருந்தாங்கன்னா, நல்ல கைடன்ஸ் இருந்ததுன்னா எல்லாமே ஒரு பாசிட்டிவாக நடக்கும்ன்றது என்னுடைய கருத்து. மொத்தத்தில் நல்ல நட்சத்திரம், ரொம்ப அருமையான நட்சத்திரம், கடவுளுடைய அனுகிரகம் கொண்ட நல்ல நட்சத்திரம். பொறுமையாக இருந்தால் நிறைய விஷயங்கள் சாதிக்க முடியும். அதே மாதிரி மற்றவங்களுக்காக எப்போ வந்து நீங்கள் வாழ்கிறீங்கன்னு உணர்றீங்களோ, என் குடும்பம் என்னால் வாழ்ந்துட்டுருக்கு, என் நண்பர் என்ன வாழ்ந்துட்டுருக்காரு, இந்த சொசைட்டி என்னால் வாழ்ந்துட்டுருக்கு, நான் செய்கிற எல்லா செயலுமே பிறருக்கு பிரயோஜனமாக இருக்குது, ஆனால் எனக்கு ஏன் அது வந்து வரலை அப்படின்னு யோசிக்காமல் உங்கள் வாழ்க்கையை டெய்லி வந்து கடவுளுக்கு செய்கிற சேவையை நினச்சி போயிட்டே இருந்தீங்கன்னா மன நிம்மதியும் மன ஆறுதலும்
முன்னேற்றமும் வெற்றியும் உங்களை தொடர்ந்து வந்து சேருன்றது என்னுடைய கருத்து. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே ஒரு பொதுவான ஒரு தொகுப்பு தான். பொதுவான தொகுப்புனா ஒரு நட்சத்திரத்துக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து லைஃப் ப்ரிடிக்ஷனை பற்றி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன, அதில் உள்ள ஸ்ட்ரென்த் என்ன, ப்ளஸ் என்னன்ற பற்றி ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்கேன். இன்னொரு வீடியோவில் இன்னும் இதை பற்றின ஒரு கிளாரிட்டி, லைஃப்பை பற்றின ஒரு கிளாரிட்டியை நான் கொடுக்குறேன். இது ஒரு பொதுவான கருத்து. ஒரு நட்சத்திரத்துக்கு உதாரணத்துக்கு இப்போ இந்தியாவில் வந்து 140 கோடி பேர் வச்சுங்க. ஒரு ராசிக்கு ஒரு 12 கோடி பேர் நம்ம ரஃபாக கால்குலேட் பண்ணிக்கலாம். 12 கோடி பேர் ஒரு ராசியில் வராங்கன்னா ஒரு ராசியிலே 3 நட்சத்திரம் வந்துடும். ஸோ 3 நட்சத்திரம் வர பட்சத்தில் நமக்கு வந்து ஒரு 4 கோடி பேரோ 5 கோடி பேர் போய் வச்சுக்கலாம். அப்படி வரும்போது 5 கோடி பேருக்கும் பொருந்தும் அப்படின்றது கிடையாது. பொதுவான கருத்து பொதுவான பலனில் பொருந்தும், ஜென்ரலாக பொருந்தும். அதனால் 100% இப்போ நான் சொன்னது எல்லாருக்கும் பொருந்தும், எல்லாரும் இப்படி தான் இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் மெஜாரிட்டி இந்த மாதிரி நட்சத்திரத்தில் பிறந்தால் இந்த மாதிரி இன்ஃப்ளூன்ஸ் இப்படி இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். அதை தவிர அதர் ஸ்டார் காம்பினேஷன், அதர் பிளானட்டரி காம்பினேஷன் நிறைய இருக்குது. தெர் ஆர் சோ மெனி கால்குலேஷன்ஸ். அது எல்லாம் பொருத்தி பார்க்கும்போது தான் நம்ம ஒரு ரிசல்ட்டை கொண்டு வர முடியும். பட் பேசிக்காக அந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுடைய மனநிலை, குணநலன்கள், ப்ளஸ் மைனஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஆராய்ச்சியில் தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது நிறைய பேர் கேட்டதுனால ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஹோப்ஃபுல்லி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல உங்களுடைய பர்த் சார்ட் எப்போவுமே நீங்கள் உங்கள் நட்சத்திரம் என்ன, அந்த நட்சத்திரத்துடைய வாழ்க்கை பலன் எப்படி இருக்குன்றதையும் ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கு. அதை போய் பாருங்கள். www.lifehoroscope.in சைட்டில் லாகின் பண்ணி உங்களுக்கு தேவையான சர்வீஸை யூஸ் பண்ணிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.